பாஸ்ட் 7 இயர்ஸாவே நான் பயங்கரமான டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அப்ப தான் நான் வந்து டாக்டர் ஷர்மிகாவுடைய டாண்ட்ரஃப் ஆயில் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ, அத தான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ, வீடியோவ முழுசா பாருங்க. ஸோ, சண்டே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பவுமே ஹேர் ஆயில் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ, எனக்கு வந்து பயங்கரமான டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கேல்ப் டாண்ட்ரஃப் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே ஸ்கேலா இருக்கும். ஸோ, நெறைய பேருக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பும் இருக்கு. நெறைய பேருக்கு ட்ரை ஸ்கேல்ப்பும் இருக்கு. ஸோ, ஃபேஸ் எப்படி ட்ரையான மாய்ஸ்சரைசர் போடுவோமோ, அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்கேல்ப் ட்ரையா இருக்கும்போது நம்ம ஆயிலிங் பண்ணி தலைக்கு குளிக்கணும். முன்னாடிலாம் நல்லா ஆயிலிங் பண்ணி தலைக்கு குளிப்போம். ஆனா, இப்ப எல்லாருமே வந்து டெக்னாலஜி, மாடர்னைஸ்டான லைஃப் ஸ்டைல் வாழ்றதுனால ஆயிலிங் பண்றத விட்டுட்டோம். ஸோ, அதனால தான் எனக்கும் டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் பயங்கரமா இருக்கு. இந்த வீடியோ வந்து டாக்டர் ஷர்மிகா வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. கிளினிக் போய் என்னால செலவு பண்ண முடியல. அதனால தான் இந்த ஹேர் ஆயில வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டாண்ட்ரஃப் ஹேர் ஆயில எப்படி ரெடி பண்ணலாங்கிறத அடுத்த கிளிப்ல நான் அட்டாச் பண்ணிருக்கேன். வீடியோவ முழுசா பாருங்க. 1 லிட்டர் ஆயிலோட காம்பினேஷன் சொல்கிறேன். எல்லாருமே கலந்து வீட்டில் வச்சுக்கோங்க. மொதல் விஷயம், பேஸ் ஆயிலாக வந்துட்டு நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் ஃபார்முலாவில் 500 ml செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், 100 ml வேப்பெண்ணெய், 200 ml நல்லெண்ணெய், எல்லாமே செக்கில் ஆட்டினது. லாஸ்ட் 200 ml வந்துட்டு பொடுதலை தைலம்னு ஆர்கானிக் ஷாப்பில் இல்லைனா சித்த மருத்துவ கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எப்போல்லாம் தலைக்குறீங்களோ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நல்லா குளிர போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். ஸ்கேல்ப் மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மசாஜே நானும் 1 லிட்டர் அளவுக்கு ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ, இதை வந்து ஒரு குட்டி பவுலில் வந்து நான் ஊற்றி அப்ளை பண்ண போகிறேன். எப்பவுமே ஆயிலிங் பண்ணும்போது நல்ல ட்ரெஸ் போட்டுக்காதீங்க. இந்த மாதிரி பழைய ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இல்லைனா உங்களோட ட்ரெஸ் வந்து ஸ்டெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. நல்லா ஆயிலை வந்து இந்த மாதிரி குலுக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம். எப்போவுமே ஆயிலிங் எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ப் மசாஜர் எடுத்துக்கோங்க. ஸோ, இது வந்து மீஷோவில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் வந்து அவைலபிளாக கிடைக்கும். மேக்ஸிமம் 200க்குள்ளே தான் இதோட ரேட்டு. இந்த மாதிரி மசாஜ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணணும். அப்புறமே இது ஒரு ஒயிட் சீப் வச்சுக்கோங்க, ஒயிட் கோம்பு. இந்த மாதிரி ஹேரை வந்து சீக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த சென்டர் ஆஃப் த நம்மளுடைய தலையில் தான் வந்து டாண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும். ஸோ, இந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணி ஆயிலிங் அப்ளை பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி என்னோடய கையிலேயே வந்து எடுத்து ஆயில் அப்ளை பண்ணுறேன். என்கிட்ட வேறு எந்த அப்ளிகேட்டரும் இல்லை. ஸோ, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட அப்ளிகேட்டர் இருந்தால் நீங்கள் வந்து எடுத்து அப்ளை பண்ணலாம். இது வந்து மீஷோவில் கூட இருக்குது. நீங்கள் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து டேக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டாண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு கிளினிக் போய் 25,000-30,000 செலவு பண்ணுறதுக்கு பதில் வீட்லேயே நேச்சுரலான மெத்தடில் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து யாருக்கும் ப்ரொமோஷன் பண்ணல. எனக்கு வந்து இது நல்லா ஒர்க் ஆகுதுங்கிறதுனால தான் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ, நான் என்ன பண்ணேன்னா நல்லா வந்து ஹேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். எனக்கு பாருங்கள் டாண்ட்ரஃப்னால பயங்கரமான ஹேர் ஃபாலும் இருக்குது. ஸோ, அது எல்லாமே லைவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ, ஆயிலிங் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மசாஜர் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுறேன். ஏன்னா டாண்ட்ரஃப் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் போர்ஸ் எல்லாமே க்ளாக் ஆகிடும். அடைச்சிக்கும். அதனால் நம்ம ஹேர் வந்து வளராது. இந்த ஆயிலும் உள்ளே போகாது. ஸோ, இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது அந்த போர்ஸ் எல்லாம் இந்த மசாஜர் ஓப்பன் பண்ணி விட்டுரும். அப்போ நம்மளோட ஹேர் ஆயில் வந்து நல்லா உள்ளே போய் அப்சர்வ் ஆகும். ஸோ, இந்த நீம் ஆயில் வந்து நம்மளுடைய இந்த டாண்ட்ரஃப் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவை வந்து கில் பண்ணிடும். நம்மளுடைய ஸ்கேல்ப்பும் வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ, டாண்ட்ரஃப்க்கும் ஹைஜீனுக்கும் எந்த சம்மந்தம்னு பெருசாக கிடையாது சம்மந்தம். பிகாஸ் இது வந்து ஒரு சில நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ, இது வந்து ஒரு 1 ஹவர் வந்து நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கண்டிஷ்னருக்கு இந்த மேட்ரிக்ஸோட கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து செம்ம சில்கியாக இருக்க ஹேரு. ஸ்கேல்ப்ரோடைய டாண்ட்ரஃப் ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ, இந்த ஸ்கேல்ப்ரோடைய டாண்ட்ரஃப் ஷாம்பு வந்து பயங்கரமாக டாண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு டாக்டர் இன்ஸ்டாகிராமில் வந்து சொன்னதை நான் பார்த்தேன். ஸோ, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நிறைய பேர் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த கண்டிஷ்னர் பிடிக்கும். அதனால் இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே ஷாம்புவை டேரெக்டாக ஹேரில் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மக்கில் வந்து கொஞ்சமாக வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஸ்கேல்ப்ரோ ஷாம்பு போட்டு நல்லா டைல்யூட் பண்ணி நான் என்னோடய தலையில் போட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நுர வர வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதே ஸ்கேல்ப் மசாஜரை வச்சு அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட ஆயில் வந்து நான் போகணும் இல்லையா, இல்லைனா தலை பிசு பிசுன்னு இருக்கும். ஏன்னா நீம் ஆயிலில் வந்து ஸ்மெல் வரக்கூடாதுல்ல. அதனால் நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ஆயிலும் வந்து ரிமூவ் ஆகும் அண்ட் வந்து ஸ்கேல்ப்பும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த மேஜிக்கை பாருங்கள். என்னோடய ஸ்கேல்ப் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஏன்னா என்னோடய ஸ்கேல்ப் கிட்டத்தட்ட டெசர்ட் மாதிரி அவ்வளோ ட்ரையாக இருக்கும். அதனால தான் வந்து நான் இதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இது ஒரு போனஸான பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஆன்டி டாண்ட்ரஃப் சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ, இந்த மாதிரியான சீரம் வந்து ஸ்கேல்பில் யூஸ் பண்ணும்போது மேலுமே உங்களுக்கு ஸ்கேல்ப் பில்டப்போ இல்லை டாண்ட்ரஃபோ இருக்கிறத அவாய்ட் பண்ணோம். அண்ட் உங்களோட ஹேர் லென்த்துக்கு வந்து இந்த மாதிரி லிவான் சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ, லிவான் சீரம் வந்து நம்ம ஸ்கேல்பில் யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் சீரம்
சீரம் வந்து என்னோடய ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணுறேன். தலைக்கு குளிச்சு என்னோடய ஹேர் வந்து முழுசாக ட்ரை ஆக கூட ஆகலை. அந்த வெட் ஹேர்லேயே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சீரம் லிவான் சீரம் வந்து லென்த் ஆஃப் த ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது என்னோடய ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெட்டான டேம்ப்பான ஹேர், வெட்டு கிடையாது டேம்ப் ஹேரில் சீரம் லென்த்தில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.